இரவு 8:30 மணிக்கு டிவியில ஃபிளாஷ் நியூஸ் போச்சு, மறுக்கப்படுகிறது அப்படின்னு. நாங்கெல்லாம் அப்படியே துடிச்சு போயிட்டோம். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. உடனே யோசனை பண்ணோம், நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் கோரிக்கை வச்சோம். தலைவருடைய ஆசையை, கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுமோ, அந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி சோதனை எனக்கு வந்துச்சு. ஆனா நல்ல வேளை நீதிமன்றத்திலிருந்து அனுமதி கிடைச்சி வந்துச்சு. ஒருவேளை நீதிமன்றம் மறுத்திருந்தா என்ன நிலைமை ஏற்பட்டு இருக்கிறோம். தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே, உன் தந்தை தெய்வம் தானடா, உன் தந்தை தெய்வம் தானடா.